குமார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதனால தான் நீங்க இவ்ளோ சந்தேகப்படுறீங்க. நீங்க அவங்கள என்னெல்லாம் சொன்னீங்க என்கிட்ட? மேடம் இருக்கு மேடம். நீங்க சொல்லாம அவங்க தப்பான தொழில் பண்றாங்கன்ற அளவுக்கு நீங்க பேசுனீங்க. பேசுனேன் இல்லன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தவறு அது. நான் உங்கள்ட்ட மறுபடியும் கேட்டேன். டிவி முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்டேனா? கேட்டீங்க. அவ்வளோ மோசமா நீங்க உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை நம்பி அவங்க வந்திருக்காங்க. நீங்க உள்ள கூப்பிட்டோன்னா அவங்க உள்ள வந்திருக்காங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு. நீங்க கல்யாணம் பண்ணீங்களோ இல்லையோ ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ரூல்ஸ் இதெல்லாம் இப்ப இங்க பேசல. நல்லபடியா உங்க வாழ்க்கைய பாத்துங்க. இல்லனா பேசாம அவளை தனியா விட்டுறேன். அந்த மெசேஜ்ங்க எல்லாம் எடுத்தாங்க. அந்த பசங்க என்ன பண்றீங்க? இப்போ உன் மானா நோட் மேல மெசேஜ்னா போன் நம்பர் உனக்கு என்ன வேணும் சொல்லு. இருக்கு என்கிட்ட அந்த பையன் கொடுத்தன இல்ல. இருந்தாக்க என்ன பண்றீங்க? I think there is a serious problem here. அந்த பசங்க என்ன பண்றீங்க? சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். வரலட்சுமி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? செம்மையா சமாளிச்சீங்க. செம்மையா பேசுனீங்க. உண்மையா இல்லைன்னா அப்படி பேச முடியாது. புரியுறதா? பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கவலைப்படாதீங்க. இது என்னது பிரச்சனை இப்படி வந்துக்கறாங்க ஒண்ணுமே தெரியல மேடம். எனக்கு வீட்டு பிரச்சனை இவ்வளவு வந்துரு. என்ன கேமரா பின்னால வந்து இல்ல மேடம். மேடம் வெண்ணிலா அவர் அதுதான் ஆசை. இப்போ பேசாம சினிமால நடிக்க அனுப்புங்க. எல்லாமே வேலை விட்டுட்டு போன்ல பாக்குறாங்க. சரி இல்ல அவருக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை, ட்ரெண்ட் ஆகணும்னு அவ்வளவுதான். அப்ப எதுமே இல்லீங்களா? போன்ல காலேஜ்ல எதுமே கிடையாது. ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஐடியல் மைண்ட் இஸ் a devil mind. ஒரு பிரச்சனை இல்ல. அதுல இருக்குது எல்லாமே லேடிஸோட பேரு. இடையில குமாரோட பேரு 4-5 இருக்கு. இதெல்லாம் போய் சந்தேகப்படுவாங்களா? குரு பேபி தர பாக்கலையா மேடம்? என்ன மேடம் கூட வேலை செய்றவங்க பக்கத்துல மேடம் நைட்ல 2 மணிக்கு பேசலாமா? 2 மணிக்கு பேச மாட்டாங்க. அதுங்க ஏன் பார்க்கல மேடம்? இருங்க கூட வேலை செஞ்சாங்க அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் வேலை மேடம். அது 2 மணிக்கு யார் பேசுறாங்க? காலையில 6 மணிக்கு ஹாஸ்பிடல் வேலை அர்ஜென்ட்னா கூப்பிடுவாங்க மேடம். செய்யணும். கூட வேலை செய்றோம் அர்ஜென்ட் போன் பண்ணோம். இப்போ அர்ஜென்ட் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னு நினைச்சுக்கோ, அவங்கள கூப்பிட வேண்டியது வரும். எப்படி கூப்பிடாத இருக்க முடியும்? கேர்டேக்கரா வர்க் பண்றாங்களா? ஹாஸ்பிடல் ஹவுஸ் கீப்பிங் மேடம். எப்படி மேடம் போன் பண்ணாம வேலை செய்ய முடியும்? ஹவுஸ் கீப்பிங்